श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राध्यौ दम्पती जगदाहम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलचिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थैतराणि तृणाय मेणे अस्मद्गुरोद्भगवतोऽस्य देहैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये उपवीतिनवुद्भपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यबलं त्रिदण्डहस्तं शरणागतसात्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् யதிராஜ சப்ததியில சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்ச யதிராஜ சப்ததி பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள். அதுல போன வாரம் முக்கியமாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய உபதேச முத்ராம் அப்படின்ற அந்த வியாக்கியா முத்ராம் அப்படின்றது 2 ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சொன்னார். உத்கிருண்ணதி உபனிஷத்சு, அந்த உபனிஷத்துக்கு நிகூடமான உள்ளர்த்தங்கள் எல்லாம் சுலபமாக காட்டக்கூடியதாக இருக்கு. அப்பேற்பட்ட வியாக்கியா முத்ராம் அப்படின்றதும் அவருடைய திருக்கைகளை சேவிச்சாலே அந்த தத்துவ ஞானங்கள் நமக்கு வரும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 26வது ஸ்லோகத்திலிருந்து உபதேச முத்திரையை வர்ணிச்சேர். அந்த உபதேச முத்திரை மூலமாக உபதேசம் பண்ண ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகளுடைய வர்ணனை. அந்த ஸ்ரீசூக்திகளே நமக்கு எப்பேற்பட்ட அனுகிரகங்கள் பண்றது அப்படின்னு. அதுல முதல் 26வது ஸ்லோகம், ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாடனானி பகிரந்த ரூபப்ளவானாம் பத்யானி கோர பவசம் ஜ்வரபீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜ முனேர்வசாம்சி அப்படின்னு. இந்த உபதேச முத்ரை ராமாயணம் போல எளிய நடையில இருக்கா. ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்ண கிரந்தங்கள் நவ கிரந்தங்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அது என்னென்னு ஏற்கனவே முதல்லயே பார்த்தோம். அதுல முக்கியமானது ஸ்ரீபாஷ்யம். பிரம்மசூத்திரத்துக்கு 3 விதமாக பாஷணம் பண்ணியிருக்கார். ஒண்ணு சாரமாகவும், அதுக்கப்புறம் தீபம், அப்புறம் பாஷ்யம் அப்படின்னு விஸ்தாரமாக ஸ்ரீபாஷ்யம். இந்த 3மே பிரம்மசூத்திரங்களுக்கு அழகாக பண்ணியிருக்கார். அப்புறம் கீதா பாஷ்யம், அப்புறம் நம்ம ஏற்கனவே இங்க பார்த்திருக்கோம் கத்தியத்ரயம் அப்படின்ற சில கிரந்தங்கள், நவ கிரந்தங்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அது எல்லாமே பார்த்தா ரொம்ப எளிய நடையில இருக்கும். வேதாந்தங்கள்லாம் சூக்ஷ்மமாக சொல்றதையும் மறைச்சு சொல்றதையும் இவர் நமக்கு அழகாக புரியும்படி சொல்றார். இந்த ராமாயணம் அப்படின்றது ஸ்லோகங்கள் சொல்ல சொல்லியே நமக்கு பாதி வந்துடும். அவ்வளவு அர்த்தங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த எளிய நடையில ஸ்ரீ வால்மீகி மகர்ஷி பண்ணியிருக்கார். அதே போன்றது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள். எப்படி வேதம் அப்படின்றது நமக்கு 4 புருஷார்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அது எதவனா அந்த வேதத்தின் மூலமாக நம்ம பெறலாம். அந்த வேதத்துல தர்ம, அர்த்த, காமம், மோட்சம் அப்படின்ற இந்த 4 புருஷார்த்தத்துல அவாவாளுக்கு எது உச்சிதமோ அதுபடி அந்த வேதத்தை நம்ம இது பண்ணி நம்ம இது பண்ணலாமோ. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளும் அனைத்தும் தரும். ஆனா முக்கியமான மோட்சம், அந்த தர்மார்த்த காமம் கூட பகவத் கைங்கரிய ரீதியாக இருக்க வேண்டியது அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். தர்மமாக இருந்தாலும் பகவத் தர்மம், அர்த்தமாக இருந்தாலும் பகவத் கைங்கரியத்துக்காக நம்ம சம்பாத்தியம், காமமாக இருந்தாலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்றது எல்லாமே சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள். நமக்கு அந்த ஸ்ரீ சுக்திகளை தினமும் நம்ம படிச்சுட்டு வந்து அதனுடைய உள் அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சாரிய முகேன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதே அதை நம்ம சம்பாதிச்சிடலாம். முக்கியமாக மோட்சத்தையும். மோட்சத்தை சம்பாதிக்கணும்னா முதல்ல என்னன்னா நம்மளுடைய பாப்பங்கள் போகும். அந்த பாப்பங்களையும் அந்த ஸ்ரீசுக்திகள் மூலமாகவே நம்ம பாப்பங்கள் எல்லாம் நசிக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் கண்ணன் வேணுகானம் பண்ணும் பொழுது அந்த கண்ணன் வேணுகானத்துக்காக அந்த மாடுகளும் கண்ணுகளும் அந்த கோபிகைகளும் எப்படி ஓடி வந்து அந்த கானத்தை கேட்கணும் அப்படின்னு இருப்பார். ராத்திரியெல்லாம் தூங்கினா கூட அவளுக்கு நாளைக்கு கண்ணன் வேணுகானம் பொழுது போச்சியே கேட்கணும் அப்படின்றது ஆசை. அப்படி எப்படி ஓடி வருவாளோ இந்த வேதாந்தம் ஆன வேதங்கள்லாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி. அப்படி பாஷ்யக்காரர் அது கண்ணன் போல
அவர் வாசிக்கிறது அவருடைய அந்த ஸ்ரீ சுக்திகளை கேட்கறதுக்கு ஓடி வருதாம். ஏன் அப்படின்னா இதர மதங்கள்லாம் வேதத்துக்கு சில அர்த்தங்கள் மாத்தி சொல்லிடுறான். ஒண்ணு வேதத்தையே ஒத்துக்காத சில மதங்கள் இருக்கு, பௌத்த மதம் அதெல்லாம். அவ ஒரு பக்கம் இருந்தாலும் வேதத்தை ஏத்துண்டு அதுக்கு அந்த ஸ்ரீ சுக்திகளுக்கு தப்பான அர்த்தங்கள் வேறு அர்த்தங்களை சொல்லி இருக்கிறதுனால வேத மாதாவுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு, இப்படி சொல்றாளே அப்படி. அப்ப இந்த ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரருடைய அவதாரத்துக்கு அப்புறம் அவருடைய ஸ்ரீ சுக்திகளை பார்த்தவொன்னு சந்தோஷமாக கண்ணன் வேணுகானத்துக்காக எப்படி மாடு கண்ணுகள் கோபிகைகள் எல்லாம் ஓடி வருவாளோ அப்படி இந்த வேதாந்தமான ஒவ்வொரு இதுவும் ஓடி வருதாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் கேட்டு. அப்படின்னு ராமானுஜ யதி ராமானு முனேர் அப்படிங்கிற முனி அப்படின்னா முனி அப்படின்னு ராமானுஜ முனி நீங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, முனின்னா மனனம் பண்ணிட்டு இருப்பா, எப்பயுமே பகவத் தியானத்துல இருக்கக்கூடியவா. அப்பேற்பட்ட அந்த பகவத் தியானத்துல இருந்து பரபிரம்மத்தை நமக்கு புரியும்படி சுலபமாக எல்லாரும் அனுபவிக்கும்படி அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளை நம்ம கேட்கும் பொழுதே பரபிரம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஆத்ம ஞானம் நம்மளுடைய ஜீவாத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம், எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம், பகவானுடைய கல்யாண குணங்களை தெரிஞ்சுக்கிறோம், எப்பேற்பட்ட குணங்கள்லாம். அந்த குணங்கள் எவ்வளவு ஆச்சரியமானது, அனவதிக அதிசய அப்படின்னு கத்தியத்திரியத்துல சொல்றது இல்லையா, அதிசயமானது பூர்ணமானது. அப்பேற்பட்ட எவ்வளவோ அனந்த கல்யாண குணங்கள் அப்படின்னு அளவில்லாதது அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமாக சொல்றேன். அப்போ பரபிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அவருடைய ஸ்வரூபத்தையும் அவருடைய லீலைகள் எல்லாத்தையுமே இந்த சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபடியே நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கி மோட்சம் வரைக்கும் இப்பேற்பட்ட ஸ்ரீ சுக்திகளே நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தத்துக்கு, அதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரரை பத்தி பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் இங்க எதிராஜ சப்தத்தில ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருமேனி வர்ணனை அப்படின்னே நம்ம பார்த்தோம் உபவீத்தின ஊத்ர புண்ட ஸ்லோகங்கள்ல. அவருடைய வியாக்கியா முத்ராம் எப்படி உத்கிருண்ணது உபனிஷத்சு அப்படின்னு அவருடைய அந்த திருக்கைகளை வியாக்கியா முத்ராம் என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு காட்டி கொடுக்கறது, தத்துவ ஞானத்தை கொடுக்கறது அப்படின்றது தெரிஞ்சிடும். அவருடைய ஸ்வரூபத்திலேயே உபவீத்தின அந்த 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 யஜ்ஞோபவீதம் என்ன சொல்றது அப்படின்னு. ஏன்னா மத்த சன்னியாசிகளுக்கு யஜ்ஞோபவீதம் கிடையாது. அதுல இருந்தே சொல்றது வைதிக மதத்தை, முக்கியமாக வைதிக காரியம் நமக்கு சன்னியாசாசிரமத்துல இருந்தாலும் அது தேவை அப்படின்னு எடுத்துக்காட்டு. அப்படின்றது அவருடைய ஸ்வரூபத்திலேயே அப்பேற்பட்ட தத்துவஹித புருஷார்த்தங்கள் இருக்கு. அவருடைய பாஷணம் எப்படி இருக்கு, அவருடைய இப்பேற்பட்ட நவ கிரந்தங்கள் எப்படி எப்படி தத்துவங்களை சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் எல்லாமே ஸ்ரீ சுக்திகளுடைய பெருமைதான். அப்ப அதுல இருந்தே தெரியுது ஸ்ரீ சுக்திகள்ல, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள்ல சுவாமி தேசிகன் எவ்வளவு ஈடுபாடா இருந்திருக்கேன். தன்னுடைய ஜீவிதம் மட்டும் இந்த ஸ்ரீ சுக்திகளாலே தான் நான் இருந்தேன், பொழுதுபோக்கினேன் அப்படின்னு சங்கல்ப சூரியோதயத்துல எடுத்து சொல்றேன். இப்பேற்பட்ட கிரந்தங்களுக்கு தானே கத்தியத்திரயம் விசேஷமாக வியாக்கியானமும் பண்ணியிருக்கேன். அப்ப அதையே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தி தான் எனக்கு எல்லாமே அப்படி. அப்படி இந்த ஸ்லோகத்துல ஆகர்ஷணா நீ நிகமாந்த சரஸ்வதீனாம், அப்படியே ஆகர்ஷணம் நிகமாந்தம் அப்படின்னா நிகமாந்த தேசிகன்னு சொல்லியா, வேதாந்த தேசிகன் வேதாந்தம் அப்படின்றது நிகமாந்தம் அப்படின்னு சொல்லுவா. வேதாந்த சரஸ்வதீனாம்னா வாக்குகள், அந்த வேத வாக்குகளானது அப்படியே ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்தியில ஆகர்ஷிச்செடுத்து அப்படின்னு. அதுக்குதான் பரவாக்கோட்ட சுவாமி வியாக்கியானம் பண்ணும் போது சொல்றேன், கண்ணன் வேணுகானத்தில் எப்படி மாடு கண்ணுகள் கோபிகைகள் ஈடுபட்டாலோ அப்படி இந்த வேதாந்த வாக்குகள் வேத வாக்குகள் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகளை ஈடுபட்டு ஆகா நம்மளுடைய அந்த வேதாந்தத்துக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்கிறேரே அப்படின்னு சந்தோஷப்படுறது அப்படின்னு. உச்சாட்டனா நீ பகிரந்த ருபப்ளுவானாம், பகிரங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் போக்கிடும் இப்பேற்பட்ட ஸ்ரீ சுக்திகளை ஈடுபட்டு இருந்தாலே நம் ஜீவிதம் தன்யம் அப்படின்னு. உச்சாட்டனா நீ அப்படியே ஆச்சரியமா நம்மளுடைய இதை கேட்டுட்டு இருந்தாலே போறோம், நம்மளுடைய பாபங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற நம்ம மனசு ஹிருதயத்துல இருக்க கஷ்டங்கள், வெளி மனுஷா மூலமாக வர கஷ்டங்கள் அத்தனையும் போகும். கஷ்டங்கள் அப்படின்றதே நம்ம 3 விதம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா, ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படின்னு. நம்மளா சில கஷ்டங்கள் நம்மளாலே வருது,
நம்ம சரியா உடம்புகள் பயிற்சி எல்லாம் பண்ணாத நமக்கே வியாதிகள் வருது. அப்புறம் ஒண்ணு என்ன, நம்ம எங்கேயோ போயிருந்தோம், எவனோ ஒருத்தன் நம்ம பஸ்ல இடிச்சிட்டான் அப்படின்னா அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம சரியா போனா கூட அந்த மாதிரியான ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னா இந்த சைக்ளோன் இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம என்னதான் நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு சைக்ளோன் வருது, ஒரு எர்த்குவேக் வருதுன்னா நம்மளால இருக்க முடியாது. இப்படி இந்த மாதிரி 3 விதமான கஷ்டங்கள் இது அத்தனையுமே போக்கிடு எல்லாமே. பத்யானி கோர பவசம் ஜ்வர பீடிதானாம். பத்யானி அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் அப்படின்றது ஒரு மருந்து போல. கோர பவனம் அப்படின்னா சம்சாரமான ரொம்ப கோரமான இந்த ஜுவரம் நமக்கு இருக்கு. இந்த சம்சாரத்தை பார்த்து நம்ம இதுதான், இதுல இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு அதுலயே உழந்துட்டு இருக்கோம். ஆனா அதுல இருந்து இந்த ஜுரத்திலிருந்து நமக்கு போகணும் அப்படின்னா இந்த அதுவும் கோரமான ஜுரம், சாதாரண ஜுரம் இல்லை, நமக்கு தெரியல. ஒரு வியாதி என்ன சொல்றான்னா, இப்ப வர டாக்டர் சொல்றா, இப்ப வரீங்களே, எப்ப முதல்ல வந்திருக்க வேணாமா அப்படின்றா. அது எனக்கு தெரியலையே சார் இத்தனை நாள்னா. அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசா எடுத்து கட்டி அந்த மாதிரி இந்த கோரம் அது தெரியாமையே நம்ம இந்த சம்சாரத்துல அனுபவிச்சுன்றது. இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம்னு கைங்கரியத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சம்பாத்தியத்துல இப்படியே வாழ்க்கையை போக்கிட்டா ஒரு நாள் ரொம்ப பயமாறுது. திருப்பி திருப்பி இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்ற இந்த ஞானம் இப்படியேதான் இருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியல. அதை விட்டுட்டா திருப்பி அடுத்த ஜென்மா திருப்பி இதே கஷ்டம் தான். அப்போ எப்பதான் நமக்கு இந்த முடிவு? எப்படி ஒரு சமுத்திரத்துல ஆழம் எவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியாதோ இந்த சம்சாரம் அப்படின்றது அவ்வளவு. எத்தனை ஜென்மா நீ எடுத்த அப்படின்னா கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது சொல்றார், எத்தனைன்றது ஒரு மலத்துல எவ்வளவு கிளைகள் இருக்கு, ஆகாசத்துல நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குன்னு எண்ண முடியாதோ அவ்வளவு ஜென்மா நம்ம எடுத்திருக்கோம். இனிமே எவ்வளவு எடுக்க போறோம்னு தெரியாது. அப்போ இதை எடுக்காம இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள் நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. அதனால பத்யானி கோர பவசம் ஜுவர பீடிதானாம். இந்த ஜுவரத்திலிருந்து நம்மளை நிவாரணம் பண்றது என்ன அப்படின்னா இப்ப ஏற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகள். அது ஆச்சரியமாக வியாக்கியானத்துல பரவாக்கோட்ட சுவாமி சொல்றார், ஔஷதம் அப்படின்ற மருந்துன்னு இருந்தா நிறைய மருந்து கசக்கும், சாப்பிடச்ச கசக்கும். நம்மளே அழுவோம், ஐயோ மருந்து போட்டுக்கிறோம். ஊசி குத்தினா உடம்பு சரி போகும் அப்படின்னா ஊசி குத்தினா அந்த அந்த வலி ஒரு க்ஷணம் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா இந்த பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் அப்படின்றது கேட்க கேட்க நம்மளுக்கு கசக்காது. என்ன முக்கியமான மருந்துகள் எல்லாமே கசக்கும், அப்பதான் நம்ம வியாதி போகும். இது கேட்க கேட்க இந்த அனுபவங்களோ பகவானுடைய கல்யாண குணங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப தித்திச்சுன்னு எப்படி ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடுறா போல இருக்கு. அதே நம்ம சாமானிய வாழ்க்கையில எப்பயுமே சக்கரை பொங்கல் அதிகமா சாப்பிட்டா திடீர்னு ஜுரம் வந்துரும்ன்றா, சுகர் வந்துருதுன்றா, திகட்டிடுறது. அப்போ அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கு. திகட்டாத ஆறா அமுதம் அப்படின்னு பகவான சொல்றோம் இல்லையா. எவ்வளவு சேவிச்சாலும் அவருடைய அழகுல மயங்கி திகட்டவே திகட்டாத ஒரு அமுதம் இருக்குன்னா அது ஆறா அமுதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரியான ஸ்ரீசூக்திகள் கேட்க கேட்க ஒரே சூத்திரங்கள் பல பேர்கிட்ட கேட்கணும், பல தடவை கேட்கணும். ஆனாலும் அந்த அனுபவங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. இப்பேற்பட்ட மருந்துன்னு ஒண்ணு இருக்கா, சாப்பிடவும் தித்திச்சுன்னு இருக்கு. ஆனா நம்மளுடைய அப்பேற்பட்ட கோர அப்படிங்கிற ஆச்சரியமான இந்த சம்சார சாகரத்திலிருந்து நமக்கு விமோச்சனமும் கொடுக்கக்கூடிய இந்த மருந்து, இதை விட்டுட்டு இந்த கிரந்தங்கள்ல அப்படியே அனுபவிக்கிறத விட்டு நம்ம எதோ பண்ணிட்டு இருக்கோமே. அதனால இந்த இப்பேற்பட்ட ஔஷதம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறது. ரித்யானி பாந்தி யதிராஜ முனேர்வசாம்சி அப்படின்னு இந்த ராமானுஜருடைய மனன செயலரான எப்பயுமே பகவான மனனம் பண்ணிட்டு பேர்பட்ட ஸ்ரீசுக்திகளை நமக்கு அனுகிரகிச்சதுனால அவருடைய அனுகிரகம் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கும் பொழுது எப்பொழுதுமே சந்தோஷம்தான் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு எடுத்து காட்டுது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். சீதஸ்வபாவ சுபகானுபவ சிகாவான் தோஷாவமர்த்த நியதோன்னதிரோஷதீஷः தாபானுபந்த சமனஸ்தபன பிரஜானாம் ராமானுஜோ ஜெயதி சம்வலிதத்ருதாமா அப்படின்னு ராமானுஜோ ஜெயதி. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமானுஜர் யதிராஜருக்கு ஜெயம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆச்சரியமான கலவை ராமானுஜர் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. திருதாமஹா 3 இடத்துல இருக்கும் இடம் அப்படின்னு.
ராமானுஜர் சொல்லவே முடியாதாம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு நெருப்பு சேர்ந்தா ஸ்ரீ பாஷ்யக்காரராம். அது ஆச்சரியமா இங்க எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கலவை உண்டா? சூரியனாலே தகிக்கும், சந்திரன்னா குளிர்ச்சி, நெருப்புனா திருப்பியும் தகிக்கும். இது 3 ஆன கலவை ராமானுஜர் அப்படிங்கிறார். இன்னொன்னு சொல்றார், சூரியன் சந்திரன் நெருப்புக்கும் சில தோஷங்கள் உண்டு, அந்த தோஷம் ஸ்ரீ பாஷ்யக்காரர்கிட்ட கிடையாது. உதாரணத்தை பார்த்தா நெருப்பு, சீதஸ்வபாவ சுபகானுபவ சிகாவான். இந்த ராமானுஜரான சிகாவான் அப்படின்னா அக்னின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அவருடைய சிகை அப்படின்னு அர்த்தம். சிகையும் ரொம்ப முக்கியம். எப்படி யஜ்ஞோபவீதம் நம் யதிராஜருக்கு முக்கியமோ, சிகையா சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இதர மதம், அத்வைத மதத்துல சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவாளுக்கு சிகை கிடையாது. சிகத்தையும் அந்த பூனலையும் அவ விட்டுடுறான். ஆனா இங்க நமக்கு சிகை உண்டு. அதை ஏன்னு சொன்னேன்னா, அது வேதாந்த மார்க்கத்தை, நம்ம உடலை வைதிக மார்க்கம் இன்னும் அவளுக்கு உண்டு அப்படின்னு கடைபிடிக்கிறா அப்படின்னு. சீதஸ்வபாவ, இவர் எப்பேற்பட்ட நெருப்பு அப்படின்னா சீதஸ்வபாவம், குளிர்ச்சியான சுவாவம், சுபகானுபவா அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நெருப்பு. அப்படி ஒரு நெருப்பு உண்டா அப்படின்னா அதுதான். ஏன்னா நெருப்புல எது போட்டாலும் அது பவித்திரமாக்கிடும். நம்ம யஜ்ஞம்லாம் பண்றோம் இல்லையா, அதுல நம்ம போகும்பொழுது நம்ம பாப்பத்தை தகிக்கிறது, நம்ம போடுறது எல்லாம் அக்னி எடுத்துக்கிறார். அந்த மாதிரி இவர் என்னன்னா, ஆனா அக்னி பக்கத்துல நம்மளால போக முடியாது. அதிகமாக நெருப்பு எரிஞ்சதுன்னா நம்மளால கிட்ட கூட போக முடியாது. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரரோ அவருடைய ஸ்ரீ சுக்திகளோ அப்படி கிடையாது. எவ்வளவு பக்தி பண்றோமோ அவ்வளவு நெருங்கி நம்ம போகலாம், அனுபவிக்கலாம். பக்கத்துல இருந்து நம்ம அஞ்ஞானியா இருந்தா கூட ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருந்த காலத்திலேயே கூட அப்படி நம்ம கேட்கலாம். அந்த ஆச்சாரிய பரம்பரையில வந்தவா கிட்ட இன்னைக்கும் போய் நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவா, நமக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடியவா இருக்கா இல்லையா. அதனால இவர் அக்னியாக இருந்தாலும் அனுஷ்டானங்கள்ல அக்னி போலப்பா, அவருடைய அனுஷ்டானம் அக்னி போல. அப்படின்னா என்னன்னா, அந்த வைதிக மார்க்கத்தை ஒண்ணு கூட தவறாம இந்த சமயம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணணும்னா அதை விடாத பண்றது. அப்பேற்பட்ட அக்னியாக இருப்பா அப்படின்னா. ஆனா கிட்ட போக முடியாதானா? அப்படி கிடையாது. அவ்வளவு குளிர்ச்சியான சுவாவம், ஆச்சரியமா விசாரிக்கக்கூடியவா அப்படி இருக்கா இல்லையா. அப்படிதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்கு. அதனால அக்னிக்கு இருக்கிற அந்த கிட்ட போக முடியாது, தகிச்சுடுவேர் என்ற அந்த தோஷம் இந்த பாஷ்யக்காரருக்கு கிடையாது. கலவை. அதுக்கப்புறம் சந்திரன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவர் பூர்ண சந்திரனாகவே எப்பொழுதும் இருக்கு. பௌர்ணமி சந்திரன் போல எப்பயுமே இருக்கு. ஏன்னா சந்திரனுக்கு தேய்பிரை வளர்பிரைன்னு உண்டு. குறைஞ்சுட்டே வருவேர், திருப்பியும் பெருசிண்டே வருவேர். ஏன்னா அது அவருக்கு சாப்பம். அப்ப அமாவாசை அன்னைக்கு இருட்டாயிடும். அப்ப அந்த சந்திரனால அப்பேற்பட்ட வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரரோ எப்பயுமே பூர்ண சந்திரனாக இருக்கு. சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய தோஷம் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய தாபத்தை போக்கும். கார்த்தால சூடுல இருந்து நம்மளுக்கு வந்தவாளுக்கு சாயங்காலம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சந்திரரோ நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்குறார். அதனால தோஷாவமர்த்த நியதோன் நதிரோஷதீஷா அப்படின்னு ஒரு சந்திரன் வந்தாலே ஒரு சந்தோஷம். பூர்ண சந்திரன், அதுவும் அமாவாசை சந்திரன், க்ஷமிக்கணும், பௌர்ணமி சந்திரன் அப்படின்னா அந்த வெளிச்சமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதோ அவ்வளவு ஆச்சரியம். கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை வரும்பொழுது அதை ஒரு ஆச்சரியமா சொல்றான். பௌர்ணமி சந்திரன் போல கண்ணன் அவதரிக்கும் போது ராத்திரி இருட்டு மழை இல்லையா, அவர் எப்படி அவதரிச்சார்னா பூர்ண சந்திரன் போல அவதரிச்சாராம். அதுக்கு உதாரணம் சொல்றான். இந்த பூர்ண சந்திரன் வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனா திருடர்களுக்கு பயமா. திருடர்களுக்கு ஏன் பயம் அப்படின்னா, அவளுக்கு அமாவாசை இருந்தா ராத்திரி இருட்டா இருக்கும், அதனால சுலபமா போய் அந்த காலத்துல எல்லாம் திருடிடுவா. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு வெளிச்சம் இருக்கிறதுனால திருட முடியாது அவளுக்கு. அதனால என்னன்னா, இந்த துஷ்டர்கள் கம்சாதிகளுக்கெல்லாம் இந்த சந்திரனை பார்த்த உடனே பயம். ஆனா பகவத் பக்தாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பேற்பட்ட அதேதான் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கும். இதர மதங்கள் அவள்லாம் இந்த பூர்ண சந்திரன் உதிக்கும் பொழுது பயப்படுறா. அவளுடைய வாதத்தெல்லாம் ஆச்சரியமா சுலபமான செயலில நமக்கும் புரியும்படி ஆச்சரியமா எடுத்து அது தப்புன்னு உண்மையான தத்துவஹித புருஷார்த்தத்தை நமக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப அவளுக்கு பயம். நம்மளுக்கு அப்பேற்பட்ட பகவத் பக்தியோட இருக்கிறவாளுக்கு
தத்வஹித புருஷார்த்தத்தை புரிஞ்சிட்டு மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு இவர் பூர்ண சந்திரனாக எப்பொழுதுமே இருக்கார் அப்படி. தாபானுபந்த சமனஸ்த பனப்பிரஜானாம் அப்படின்னு சூரியன் போல இருக்கார். சூரியன் அப்படின்றவர் என்ன அப்படின்னா முக்கியமாக சொல்றது என்னன்னா இருட்டிலிருந்து வெளிச்சத்தை தரவர் அப்படின்னா அதுக்கு தத்துவமாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருட்டு, நம்ம இருட்டுல இருக்கும் அப்படின்னா அஜ்ஞானத்துல இருக்கும். நம்ம அஜ்ஞானத்துல இருக்கச்ச ஒரு சூரியன் போல உதிச்சு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு. வெளிச்சம் அப்படின்றதே ஒரு ஞானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சூரியன் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், சூரியனுக்கு என்ன தோஷம் இருக்குன்னா தகிச்சிருவார். சூரியன் அதிகமாக எடுத்து கொஞ்ச நாளைக்கு மழையே இல்லை அப்படின்னா என்ன, பூமியில இருக்க நதிகள் கூட வற்றிடும். வெயில் அதிகமாயிடுச்சு, நம்மளால வெளியே போக முடியாது, ஜலங்கள்லாம் வற்றிடும். அப்ப இருக்கிற வாழ்க்கெல்லாம் கஷ்டம் வரும். ஆனா அப்பேற்பட்ட சூரியன் இவர் கிடையாது. ஆனா மக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து தத்வஹித புருஷார்த்தத்தை புரிய வச்சு நம்மளுக்கு மோட்சம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான சூரியனாக இருக்கேர் அப்படின்னு. ஒரு அக்னி, நெருப்பு, ஒரு சூரியன் சேர்ந்தா அப்பேற்பட்டவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். ஆனா இவா 3 பேருக்குள்ள இருக்கிற தோஷங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல எடுத்து ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமையை சொல்றேன். ராமானுஜோ ஜெயதி சம் வலித திருதாமா அப்படின்னு ராமானுஜருக்கு ஜெயம். திருதாமா சாட்சாத் பகவானுக்கும் திருதாமன் அப்படின்னு 3 இடம் இருக்கு. அவன் உரையுகிற இடம் 3 முக்கியமானது. ஸ்ரீ வைகுண்டம், திருப்பார்கடல், சூரிய மண்டலம். அதுதான் பெரிய ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பனிக்கோலை பழகவிட்டு என் மனக்கடலில் ஆழ வந்த மாழ மணால நம்பி அப்படின்னு சொல்லி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே உனக்கு இடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினையே அப்படின்னு எடுத்து சொல்றது. அப்படின்னா தனிக்கடல், திருப்பார்கடல். தனிக்கடல்னா பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது என்ன சொல்றாரு, அத்வைத்தமான கடல் அப்படின்னா. அத்வைத்தம் என்னன்னா இந்த மாதிரி வேற ஒண்ணு கிடையாது. பார்க்கடல் அப்படின்னு வேற ஒண்ணு இருக்கா, ஒரே ஒரு திருப்பார்கடல் தான். அதே மாதிரி தனிச்சுடரே, சுடர் அப்படின்னா சூரிய மண்டல மத்தியத்துல இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட அக்னி ஜுவாலையோடு இருந்து சூரியனே சப்த சாரதியாக இருந்து சப்த குதிரையை ஓட்டிண்டு வரார். அதுக்கு மத்தியமா இருக்கிறது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இன்னொரு இடம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுவும் அத்வைத்தம், அத்விதீயம். 3வது என்ன அப்படின்னா ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம் ஒரே வைகுண்டம் தான், 2 வைகுண்டம் கிடையாது, ஒரே வைகுண்டம் தான். அதுல அதுல பகவான் இருந்து இந்த முக்தர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த 3 இடத்துல இருந்த நீ இதெல்லாம் எப்பேற்பட்ட இடம், ஒரு தோஷமும் தெரியாது. வைகுண்டத்துல இருக்கிற நித்தியசூரிகளுக்கோ முக்தர்களுக்கோ ஒரு தோஷம் கூட தெரியாது. அப்படி கைங்கரியம் பண்ணுவா. ஆனா நம்ம தோஷத்தையே கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கோம். சூரிய மண்டல மத்தியஸ்த பக்கத்துல கூட யாரும் நெருங்க முடியாது, திருப்பார்கடல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி இடங்கள்லாம் உனக்கு இருக்கச்ச என்னை உனக்குறுத்த என் ஹிருதயத்துல வந்து நீ இருக்கியே. என் ஹிருதயம் ரொம்ப சாதாரணமானது. என்ன இருக்கு, பெரிய வீடு, அப்பா அம்மா ரொம்ப பணக்காரா, ஆனா ஒரு பையன் கஷ்டப்படுறான். என்ன பண்றது, 3 பசங்கன்னா ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் குடிசையில இருக்கேன்னா அம்மா அப்பா வரமாட்டேன்னு சொல்லுவாளா? ஆனா இறங்கி அங்கேயும் வந்து குழந்தைக்காக இருக்காளோ. அப்படி பகவான் இந்த நம்மளே சம்சாரத்துல இருந்துட்டு திடீர்னு கடவுளே இல்லைன்றோம், திடீர்னு வேதமே பொய்ன்றோம். பகவானுக்கு அதெல்லாம் இருந்துன்னு தெரிஞ்சாலும் அபச்சாரமாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நம் ஹிருதயத்துல வந்து இருக்கான்னா பகவான் அப்பேற்பட்ட இடத்தெல்லாம் விட்டு அத்விதீயம்னா அந்த மாதிரி வேற ஒரு விஷயம் உண்டா? பெரிய நவரத்னத்தால செய்யப்பட்ட பெரிய பேலஸ் இருக்குன்னா அதை விட்டு இங்க வந்து இருக்கிறது எப்படி? இது லோக ரீதியாக சொல்றது. ஆனா அந்த அத்விதீயமான திருப்பார்கடல் மோட்சம் கிடையாது. அந்த மாதிரி சம்வலித திருதாமகா, இந்த மாதிரி 3 கலவை சேர்ந்தவர், அக்னி சூரிய சந்திரன் கலவை சேர்ந்தவர், திருதாமகா இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு ஜெயதி ஜெயம் அப்படின்னு ஆச்சரியமாக இந்த 3 கலவையும் இருந்து அதுல அந்த தோஷங்கள் இல்லாதவராக ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருந்து அவருடைய இது நமக்கு எப்படி அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு இங்க எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 28வது ஸ்லோகம். ஜெயதி சகல வித்யா வாஹினி ஜன்மசைலஹ ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்ய நிகம ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹ.
அப்படின்னு ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலஹ. இந்த 64 கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானங்கள் எல்லாமே உறைவிடமாக பாஷ்யக்காரருக்கு உறைவிடமாக இருக்கான். எப்படி நதிகள் நதிகள் கங்கா யமுனா இந்த நதிகள்லாம் எப்படி வருது அப்படின்னு பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம ஹிமாச்சலத்துல பாக்குற நதிகள்லாம் அந்த இமய மலையிலேருந்து வருது. அந்த ஐஸ் மலை அந்த பனி காலத்துல அந்த பனி மலையே பனிமலை மாதிரி ஆயிடுறது. பத்ரிகாசிரமெல்லாம் நம்ம போனா பார்க்கலாம். அந்த பனி உருகி உருகி அந்த நதியாக வருது. அது எப்பயுமே வந்துட்டே இருக்கும் அந்த நதிகள். அப்படி பல நதிகள் நம் பாரத தேசத்துல உண்டு, வெளிநாட்டிலையும் உண்டு. ஆனா பாரத தேசத்துல இருக்கிறது புண்ணிய நதிகள். இந்த நதிகளுக்கெல்லாம் எங்கேந்து வருது அப்படின்னா, எப்படி ஒரு மலையிலேந்து வருதோ அப்பேற்பட்ட மலையாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்கிற அந்த 64 கலைகள் அப்பேற்பட்ட ஞானமும் அவரிடத்திலிருந்து வருதாம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி வருது இல்லையா, இப்பேற்பட்ட சம்பிரதாயத்தை பண்றேரே, அப்ப அத்வைத மதம் மத்த மதங்களையும் கண்டிக்கணும்னா அந்த மதமும் பூர்ணமாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா சும்மா நம்மெல்லாம் போய் இன்னொரு மதத்தை கண்டிக்கவே கூடாது. ஏன்னா அந்த மதத்தை பூர்ணமா தெரியாத நம்ம எப்படி கண்டிக்கலாம்? ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படி கிடையாது. 64 கலைகளுக்குமே அவரிண்டேந்து தான் வருதாம். எப்படி நதிகள் ஒரு மலையிலிருந்து தோன்றதோ. அதனால ஜெயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலஹ ஜனிபத பரிவிருத்தி ஸ்தாந்த விஸ்ராந்தி சாக்கி. அப்போ ஒரு மலை பாஷ்யக்காரர்னா அந்த மலையில பல பல மரங்கள் உண்டு. அந்த மரங்கள்ல இருந்து நிறைய காய்கறிகள் வருது, பழங்கள் வருது. அதனால எத்தனையோ மக்கள் சௌக்கியமாக இருக்கா. மலைவாசிகளே நிறைய பேர் இருக்கா. இந்த மலையிலிருந்து வரக்கூடிய சிலதெல்லாம் போஜனம்னா மற்ற தேசத்துக்கும் எடுத்துட்டு ட்ரேட் பண்றான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மலைகள் முக்கியமாக எதுக்கு இருக்கு அப்படின்னா, வெயிலிருந்து ஒரு தாப்பங்கள், அந்த சூரிய மண்டலத்துல இருந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த அந்த மரங்கள் கீழே வந்து உட்கார்றா. அப்படி இருக்கா இல்லையா? ஜனிபத பரிவிருத்திஹி அப்படின்னு இந்த நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் அப்படின்னு இருக்கிற புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இருக்கிற இந்த சம்சாரத்துல திருப்பியும் திருப்பியும் பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு ரெஸ்டே கிடையாதா அப்படின்னா ரெஸ்டே கிடையாது. அப்ப எதுதான் ரெஸ்ட் அப்படின்னா, ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய போன்ற மலையில இருக்கிற ஒரு செடிகள் கீழே உட்கார வேண்டியதுதான். அப்படின்னா அவருடைய ஸ்ரீ சுக்திகள்ல ஒரு விஷயமாவது எடுத்து அது கீழே உட்கார்ந்தாலே நம்மளுடைய இந்த இந்த சம்சாரத்திலிருந்து இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ட்டு அது கீழே உட்கார்ந்து அப்புறம் என்ன மத்த தாபங்கள் எல்லாம் போயிடும். நிகில குமதிமாயா சர்வரி பாலசூரியா. பாலசூரியான்னா குழந்தை சூரியன் அப்படின்னா எப்படின்னா கார்த்தால உதிக்கும் பொழுது. கார்த்தால உதிக்கும் பொழுது சூரியனும் ஆச்சரியமாகத்தான் இருப்பார். அது அப்படியே சிவப்பா இருப்பார். அந்த சமயத்துல அவ்வளவு மத்தியானம் 2 மணி போல ஒரு அக்னி இருக்காது. அப்ப அதுவே நமக்கு சூரிய உதயத்தை பார்க்கறதே ஒரு சந்தோஷமாக விஷயம். அந்த மாதிரி இந்த அவர் வருவேர்னு தெரிஞ்சாலே சிலதுக்கெல்லாம் பயம் வந்துடும். சூரியன் உதிக்கும் பொழுதே சில ஜந்துக்கள்லாம் அது சூரிய உதயத்துல இருக்காது, பயந்து ஓடிடும். அப்போ கார்த்தால திருடர்கள்லாம் வரமாட்டா, பயந்து ஓடிடுவா. அப்படி நிகில குமதி அப்படின்னு எல்லா குதிருஷ்டிகளும் பௌத்த ஜெயின அந்த இதர மதங்கள் எல்லாமே எந்தெந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை தப்பா நினைச்சுட்டு இருக்காளோ, அப்புறம் சில மதங்கள் வைதிகமான மதங்களுக்கு வேதத்துக்கே அபார்த்தத்தை சொல்லிட்டு இருக்காளோ அவ எல்லாமே ராத்திரி முடியற மாதிரி இருக்கான். சர்வரீபால சூரியா, சூரியன் உதிக்க போறேன், இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் என்ன வேலை, அவ்வளவுதான் அப்படின்னு அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கா. மற்றவாளுக்கு அப்படி பூர்ண சூரியன் உதிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், இவாளுக்கு கஷ்டம். வெளிச்சம் வரும் பொழுதே அதுல தப்புகள் பண்ண முடியாது. சில பூச்சிகள்லாம் கிளம்பிடும். காத்தால ஆனாலே என்ன, ராத்திரி ஆனா வந்துடும். அது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி குதிருஷ்டிகள்லாம் போய் நமக்கெல்லாம் சந்தோஷமான ஞானம் கிடைக்கும் அப்படின்னு. நிகம ஜலதி வேலா அப்படின்ற வேதம், நிகமம் வேதம். ஜலதி வேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா. பூர்ண சந்திரன் வந்துருக்குன்னா சமுத்திரத்துக்கு சந்தோஷம், அலைகள் அதிகமாக இருக்கும். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு சமுத்திரம் பக்கத்துல போனா அலைகள் குதிக்கும். அதுன்னா அந்த சந்திரனை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறதாம். அந்த சந்திரனுடைய கிரணங்கள் அந்த சமுத்திரத்துல படும்பொழுதே அந்த இடம்லாம் அப்படியே நம்ம இங்கேருந்து தூரேந்து பார்க்கும்பொழுதே ஆச்சரியமாக இருக்கும். பெரிய காற்று, பெரிய அலைகள், சப்தத்தோட அந்த சமுத்திரமே சந்தோஷப்பட்டு அந்த சந்திரன் பார்த்து குதிக்கிற மாதிரி இருக்கோ, குதிக்கிறதோ. அப்படி இந்த வேத மாதா ஆனவள் வேதமான ஸ்ரீ சுக்திகள் எல்லாமே
ஸ்ரீ எதிராஜர் அவரை பார்த்தவொன்னு சந்தோஷப்படுறாளாம். இனிமேது நம்மள அபார்த்தம் பண்ணி அர்த்தம் சொல்றவா யாரும் கிடையாது, எதிராஜ ஸ்ரீ சுக்திகள் போரும் அப்படின்னு. எப்படி சமுத்திரமானது பெரிய அலைகளோட சந்தோஷப்படுமோ பூர்ண சந்திரனை பார்த்து, எதிராஜரான பூர்ண சந்திரனை பார்த்து சமுத்திரங்கள்லாம் அந்த வேதமானது சந்தோஷப்படுவா அப்படின்னு, வேத மாதாவே சந்தோஷப்படுவா அப்படின்றது எடுத்து சொல்றேன். இதுல முக்கியமா என்னன்னா, எப்படி மலையிலிருந்து பல நதிகள் உற்பத்தி ஆறுதோ, இந்த ஞானமான 64 கலைகளுமே ஸ்ரீ பாஷ்யக்காரரிடத்திலிருந்துதான் உற்பத்தி ஆறுது. பௌர்ணமி சந்திரனை பார்த்து எப்படி சமுத்திரம் சந்தோஷப்படுறதோ, வேதமாதா ஆனவள் ரொம்ப சந்தோஷப்படுறா ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரத்துக்கு பிறகு. அப்படி எப்படி மலையில பல மரங்கள் இருந்து நிழலு கொடுத்து அவளுடைய கஷ்டத்தை போக்குமோ, ஸ்ரீ எதிராஜருடைய ஸ்ரீ சுக்திகள்ல ஒன்னு எடுத்திருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிழலை கொடுக்கும், விசிராந்தியை கொடுக்கும். எப்பேற்பட்ட விசிராந்தி அப்படின்னா, இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணத்திலிருந்து இந்த மாதிரி இந்த கஷ்டமே இல்லாத அளவுக்கு இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு, இந்த சம்சாரத்தை தாப்பையும் போக்கும், தத்வஹித புருஷார்த்தங்களையும் நன்கு புரிய வைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்தது 29வது ஸ்லோகம். முனிபகுமதசார முக்தினி ஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்திஹி சமிததுரிதகந்தாம் சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சிதகஹனான்னः பிரஸ்னுவீதி பிரசாதம். எதிராஜருடைய ஸ்ரீ சுக்திகளையே ஸ்ரீ சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்ரீ சூக்திகளுடைய ஆழமான அர்த்தங்கள் சுலப செயலியில இருந்தா கூட நம்மளுடைய அஜ்ஞானம் பாபத்தினால அது புரியாத போயிடக்கூடாது. அந்த ஸ்ரீ சூக்திகளையே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பாஷ்யக்காரரை பிரார்த்தனை பண்றதோ பகவான பிரார்த்தனை பண்றதோ விட்டுட்டு, அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களையே, இந்த கிரந்தங்களே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இதனுடைய உள்ளர்த்தங்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் என்னவோ அந்த தத்வஹித புருஷார்த்தம் நமக்கு நன்கு நம் மனசுல ஹிருதயத்துல எப்பயுமே இருக்கட்டும், நமக்கு அப்படின்னு எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். அப்பேற்பட்ட பக்தர்கள் எல்லாருக்கும் அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு. அதுல முக்கியமா சொல்லும் பொழுது முனிபகுமதசாரா அப்படிங்கும் பொழுது, முனி மனனம் பண்ணக்கூடிய எதிராஜரானவர் அந்த வேதாந்தத்துக்கான உண்மையான சாரத்தை எடுத்து கொடுக்கிற ஸ்ரீசுக்திகள். சாரம், வேதாந்த சாரம். அதுவும் எப்பேற்பட்டன்னா, போதாயனர், டங்கர், குஹதேவர், திரவிடர், அப்பேற்பட்ட மகர்ஷிகளுடைய திருவுள்ளம் என்னவோ, வேதவியாசர் தான் இந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணார். அவர் பண்ணும் பொழுது அவர் எந்தெந்த அர்த்தம் எந்தெந்த ஹிருதயத்துல இருந்ததோ அதே அர்த்தத்தை கொடுக்கிறவர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள். அதனால ரிஷிகள், இப்பேற்பட்ட போதாயனர், டங்கர், குஹதேவர், திரவிடர்களுடைய ஹிருதயம் என்னவோ அதே. அதனாலதான் காஷ்மீர தேசத்துல போய் முதல்ல போதாயன விருத்தி கிரந்தத்தை எடுத்து அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் இந்த பண்றார். அப்படிதான் நம்ம ஆள வந்தார், அவருக்கு கட்டளையிட்டார். நம்மளா ஒரு பாஷ்யம் பண்ணிடலாம், ஆனா கூட அதை விட என்னன்னா வேதவியாசருடைய திருவுள்ளம் என்னவோ அதுபடி பண்ணணும் அப்படின்றதுதான் ஆளவந்தாரனுடைய ஆசை. அந்தபடிதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்றார். அது மட்டும் இல்ல, சடகோபர் நம்மாழ்வார், யாமுனமுனியாக ஆளவந்தார், அப்பேற்பட்ட நாதமுனிகள் ஆளவந்தார், அப்பேற்பட்டவர்களுடைய திருவுள்ளமும் இந்த சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள், இவாளுடைய திருவுள்ளமும் ரிஷிகளுடைய திருவுள்ளமும் ஏற்றபடியாக இருக்கு. அதனால ஆச்சரியமான சாரங்கள் கொடுக்கக்கூடியது, யதார்த்தம் அந்த வேதத்தில் என்ன அர்த்தமோ அதை கொடுக்கக்கூடியது. முக்தினி ஸ்ரேணிகேயம். ஸ்ரேணிகேயம் அப்படின்னும் பொழுது முக்தி, மோட்சத்துக்கு ஒரு சுலபமான ஏணி போல இருக்கு. பரமபத சோபானம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஒரு சோப்பானம், மோட்சம் அப்படின்றது அடையிறது கஷ்டம், நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா அப்படின்ற வாழ்க்கை சுலபமாக ஒரு ஏணிப்பா. இதுல இருந்து ஒரு 9 ஸ்டெப்பு தான், டக்குன்னு ஏறிடுங்கோ அப்படின்ற மாதிரியான இருக்கான் பகவானுடைய ஸ்ரீசுக்திகள். எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படி பஞ்சசம்ஸ்காராதி பரண்யாசங்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி அதுக்கான ஆச்சாரியர்களை நியமிச்சு 74 சிம்மாசனாதிபதிகள், அந்த வழிவந்த ஆச்சாரியர்கள் இன்று வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்றா இல்லையா. முக்தினி ஸ்ரேணிக்கையும் அப்பேற்பட்ட சுலபமான நமக்கு ஒரு சோப்பானம் அப்படின்ற ஒரு ஏணியை போட்டுட்டுதான் போயிருக்கே. கஷ்டப்பட வேணாம், ஏதோ 2 மாடி ஏறணும் 3 மாடி ஏறணும் அப்படின்னு நினைக்க வேணாம். மோட்சத்தை அவ்வளவு சுலபமாக நமக்கு ஆக்கியிருக்கே ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதுக்கு முன்காலம்லாம்
இப்போ நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பக்தியோகம் தான் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். அது கூட அதே ஜென்மால கிடைக்குமான்னு தெரியாது, பல ஜென்மா எடுக்கலாம். அதுக்கே பல உதாரணங்கள் இருக்கு. பாகவதத்துல பரதனுடைய சரித்திரம் கடைசி காலத்துல பக்தியோகம் பண்றேன்னு ராஜ்யத்தெல்லாம் விட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு காட்டுக்கு போனவர் ஒரு மான் கிட்ட ஆசைப்பட்டு இருந்துட்டு, அதனால ரொம்ப கஷ்டம் மோட்சம் அப்படின்றது. ஆனா அதை ரொம்ப சுலபமாக சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு. ஆனா கூட சரணாகதி பண்ணாதவா நிறைய பேர் இருக்கா. ஏன் அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாத போயிட்டு, அது கலியினுடைய பிரபாவம். ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அனுகிரகம் பெற்றவா அவ, அந்த சம்பிரதாயத்துல வந்து அனுகிரகம் பெற்றவா, நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த சரணாகதியை பண்ணிட்டு பஞ்சசம்ஸ்கார சரணாகதியை அப்ப ரொம்ப சுலபமாக ஆக்கிட்டார். சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்திஹி அப்படின்னு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் உடைய ஹிருதயத்துல எப்போதும் இந்த ஸ்ரீசுக்திகள் இருக்கும். அப்பேற்பட்ட ஞானிகள் இது வரைக்கும் சுவாமி தேசிகன் சொல்லிக்கலாம், அதுக்கப்புறம் வந்த பல ஆச்சாரியர்கள் எப்பயுமே இந்த ராமானுஜ ஸ்ரீசுக்திகள் அவளுடைய ஹிருதயத்துல எப்பயுமே இருக்கு. சாஸ்வதி எப்பவும் திஷ்டி சித்திஹி அப்படின்னு அவளுடைய ஹிருதயம் என்னைக்குமே அவளுக்கு நல்ல இதுவே கொடுக்குறது. சமிததுரித கந்தாம் அப்படின்னு இந்த சாரமானது சகல பாபத்தையும் போக்குறது எப்பொழுதும் இருக்கு. சம்யமீந்திரஸ்ய சூக்தி அப்பேற்பட்டது இந்த யதிராஜருடைய ஸ்ரீ சூக்திகள், யதீந்திர சூக்திகள் அப்படின்னு. என்ன பார்த்தோம் அப்படின்னா சகல வேதத்துக்கும் சாரத்தை அவ்வளவு சுலபமாக ஆச்சரியமாக எடுத்து சொல்றார். மோட்சத்துக்கு ஒரு எணி போல இருக்கு. நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறவர்களுடைய ஹிருதயத்துல எப்பொழுதுமே சாஸ்வதமாக இந்த கிரந்தங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் நல்ல எந்த கஷ்டங்களும் இல்லாத நல்ல இதுவே கொடுக்கக்கூடியதாக நல்ல அனுகிரகம் பண்ணக்கூடியதாக கிரந்தமாக இருக்கு. சமிததுரித கந்தா அப்படின்னு பாப்பத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட யதீந்திரஸ்ய சுக்திஹி பரிச்சித கஹனான்ன பிரஸ்னுவீத பிரசாதம் அப்படின்னு. அதனால இப்பேற்பட்ட ஸ்ரீசுக்திகள், அந்த ஸ்ரீசுக்திகளை படிக்க 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 இருந்தாலும் அதனுடைய முழு அதனுடைய சாரமான அர்த்தங்கள் யார் தினமும் படிக்கிறாளோ இதை உணர்ந்து அதனுடைய உள் அர்த்தங்கள்னு இருக்கு இல்லையா. ராமாயணம் அப்படின்னா மேல்கொண்டு கதை நமக்கு தெரியும். ஆனா சுவாமி திருமல நம்பிகள் 18 வாட்டி ராமாயணத்தை சொல்லியிருக்கு. அப்படி என்ன 18 வாட்டி, அதுவும் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு. பாஷ்யக்காரரே மகா ஞானியானவர் இல்லையா. அப்படின்னா அப்போ பாத்துக்கோங்க, அந்த ஒவ்வொரு நம்ம சம்பிரதாயத்தினுடைய கிரந்தங்கள்லயும் பல சூக்ஷ்மமான அர்த்தங்கள் உள்ள இருக்கு, ரகசியமான அர்த்தங்கள். அது அந்த அர்த்தங்கள் போக போக திருப்பி திருப்பி நம்ம படிக்க படிக்கதான் அது புரியும். ஆச்சாரிய அனுகிரகம் வேண்டும், ஆச்சாரியன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது அதுதான் வியாக்கியானம். அதுக்குதானே நேர பாசுரங்கள் பார்த்துட்டா அது நம்மளுக்கு சாதாரணமா புரியும். அது முக்கியமா ஒரு இடத்துல சொல்ல போனா நம்ம இதுலயே சொல்றாரு இல்லையா, இச்சுவை தவிர யாம் போய் இந்திரலோகம் ஆளும் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்திரலோகம் இருக்க வேண்டாம் ஸ்ரீரங்கம் போரும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா வியாக்கியானம் பண்றவா என்ன பண்றா, வைகுண்டமே வானம். அங்க இந்திரன்னு சொல்றது இந்திராதிகளுக்கெல்லாம் இந்திரன் அப்படின்னு. வைகுண்டமே வேண்டாம் ஸ்ரீரங்கம், அதுதானே முக்கியம். ஏன்னா முதல்ல சொன்னது எப்படி இருக்குன்னா, இந்திரலோகம் வேண்டாம் அப்படின்னா குழந்தை கூட சொல்லும் இந்திரலோகம் வேண்டாம் இந்த கோவில் போரும் அப்படின்னா. பாயசம் பண்ணியிருக்கா, இன்னொன்னு கஞ்சி பண்ணியிருக்கான்னா எல்லாருமே பாயசம் தான் கேட்பா. ஆனா இங்க சொல்றது என்னன்னா வைகுண்டமும் ஸ்ரீரங்கமும் அப்படி. அதனால அந்த அந்த சூக்ஷ்ம அர்த்தங்கள்லாம் தெரியும். ஆச்சாரியர்களுடைய அந்த வியாக்கியானங்கள் இது மூலமாக அவளுடைய அனுகிரகத்தோட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால அப்பேற்பட்ட ராமானுஜருடைய கிரந்தத்தையே இங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், பிரசாதம் நீரே அதனுடைய உள்ளர்த்தம் உள்ஞானத்தை அத்தனையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் அப்படி கேட்கச்சு. அப்ப பார்த்துக்கலாம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்திகளுடைய பெருமை, அந்த விசேஷ அர்த்தங்கள் அது நமக்கு புரியணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். அது அந்த கிரந்தமே தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனாலதான் ஆத்துல புஸ்தகத்தையே நம்ம சேவிக்கிறோம் இல்லையா, ராமாயண புஸ்தகம். ராமாயணம் அது ஏன் அப்படின்னா அந்த புஸ்தகமே சாட்சாத் ஸ்ரீராமர் தான். அப்படின்னா ஸ்ரீபாஷ்ய புஸ்தகம்னாலே பரபிரம்மஸ்வரூபம் தான் அது. அப்பேற்பட்ட அந்த அந்த கிரந்தம் அந்த ஞானத்தையும் அது உள்ளர்த்தத்தையும் அதுவே பிரசாதிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சுக்தியே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பெருமையும் அவருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையும் அதை பல உதாரணங்கள் வச்சு இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்ததிலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.